ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல வந்து செல்ஸ் எடுத்திருந்தோம். ஏன் அந்த செல்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு வந்து நான் ஆர்டிகெச் பிளஸ் இடிகெச் ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த செல் எடுத்தேன். ஏன்னா பிரைஸ் வந்து ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பிரைஸ் கொடுக்குது, என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்றத ப்ரீவியஸா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்ப்போம். ஒரு 9 மணி 9:30 பார்த்துட்டு இருக்கப்ப என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தோம். ஸோ செல்ஸுக்கு எங்களுக்கு கேப் ஃபில்லிங் போற மாதிரி தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால நாங்கள் செல் ட்ரேட் எடுத்தோம். அது எப்படி எடுத்தோம் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் இங்க இருக்கு. அதோட பிஎம் செஷனோட ஹைஸ் இங்க இருக்கு. பிரைஸ் வந்து ஃபர்தரா வந்து பை ஆகணும் அப்படின்னா இன்னும் செல் ஆயிட்டு இருக்கு பிரைஸ் இடிஹெச்ல. ஒன்று இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பி பை ஆகலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு தான் நம்மளோட இன்னைக்கான கான்ஃபிடன்ஸ். இதை வச்சு தான் நம்ம இந்த செல்ஸை வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து எப்படி இடிஹெச் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இடிஹெச்ல 1 ஹவர் சார்ட்ல இடிஹெச் பார்த்துட்டு இருக்கிறப்ப 1 ஹவர்ல இந்த எஃப்இஜிக்குள்ள, அதாவது இந்த பிடிஆரை ஃபெயில் பண்ணிட்டு இந்த ஆர்டிஆர்பி ரீடெலிவரி ரீபேலன்ஸ் இந்த இடத்த இந்த இது ஃபெயில் பண்ணி ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணுச்சு, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிச்சு. கிரியேட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து இந்த இந்த இடத்துல செல்லுக்கு வந்து க்ளோஸ் வச்சுச்சு. இந்த கீழே பாடியை வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. ப்ரெசென்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு 9:30 வந்து ஒன்று இந்த லோவை ஃபர்தராக வந்து திருப்பணும் அப்படின்னா ஒரு லோ மேக் பண்ணிட்டு திருப்பலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஹைஸ்க்கு போகலாம், ஃபர்ஸ்ட்டு போகலாம், இல்லைன்னா அடுத்து வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 9 மணி வந்து என்ன பண்ணான்னா, இந்த எஃப்இஜிக்குள்ள இந்த எஃப்இஜிக்குள்ள இவன் வந்து 9 மணி கேண்டில் வந்துருந்துச்சு, இங்க வந்து வரல. ஸோ பிடிஆர்ஏக்குள்ள பிரைஸ் வந்துருந்துச்சு, இது பிடிஆர்ஏக்குள்ள பிரைஸ் வராமல் இருந்துச்சு. அது போக நமக்கு 15 மினிட்ஸ்ல நியூஸ் கேண்டில் வந்து ஒரு ரேஞ்சு கேண்டிலா பில்ட் ஆயிருந்துச்சு. 8:30 நியூஸ். அந்த நியூஸ் கேண்டில் வந்து ஒரு ரேஞ்சா பில்ட் ஆயிருந்துச்சு. அந்த ரேஞ்சோட ஹைஸை வந்து இங்க எடுத்துருந்துச்சு. என்கியூ எடுத்துருந்துச்சு, இஎஸ் எடுக்கல. எடுக்காம அதுவும் ரேஞ்சு கேண்டில், அது அது அடுத்த கேண்டில் வந்து ரேஞ்சு கேண்டில் பில்ட் ஆயிருந்துச்சு. இது ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ரேஞ்சு கேண்டில் பில்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்ப நமக்கு மேலே வந்து 1 ஹவரோட எஃப்இஜி இருக்கு, ப்ளஸ் இந்த ரேஞ்சு கேண்டில் இருக்கு. ஸோ ரேஞ்சு கேண்டில் லோ வரைக்கும் போகலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஃபர்தராக அந்த ப்ரீவியஸ் செஷனோட இது வரைக்கும் போகலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்துட்டு இருக்கோம்ப்ப நம்ம 1 மினிட்ல ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக 9:20 இந்த இதுக்கு 29க்கு இந்த செல்லை நான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எஃப்யூஜிக்குள்ள 1 ஹவர் எஃப்யூஜிக்குள்ள வந்துருச்சு, வந்துட்டு சிஎஸ்டி வச்சுட்டு ஒரு தடவை செல் ஆகுது. இந்த ஹைஸ் இன்னும் எடுக்கல, சிஎஸ்டி வச்சு ஹைஸ் இன்னும் எடுக்கல. ஹைஸ் எடுக்காம, ஆனால் இந்த ஹைஸை எடுத்ததுக்கு அப்புறம் செல் பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த ஹைஸை எடுக்காமே வந்து ப்ரைஸ் இங்கே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தான். கொடுத்துட்டு திருப்பி ஒரு இது போயிட்டு இஎஸ் போய் இந்த ஹைஸ் எடுத்துச்சு. இந்த ப்ரீவியஸோட ஸ்விங்கோட ஸ்விங்கைன்னு சொல்ல முடியாது, இந்த ஹைஸை வந்து இஎஸ் எடுத்துச்சு. என்கியூ எடுக்காம திருப்பி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சுச்சு. வச்ச உடனே 9:28க்கு இந்த கேண்டில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி வச்ச உடனே நான் கேப்பை ஃபில் பண்ண போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே இந்த 9:29 கேண்டில்ல செல் இங்கேயே புக் பண்ணிட்டேன். பண்ணிட்டு கரெக்டாக இந்த இதில் வந்து என்னோட டிபி செட் பண்ணியிருந்தேன். ஓவரால் டிபி வந்து எக்ஸிக்யூஷன்ஸ் பார்த்துருங்க. இதுதான் இன்னைக்கான ட்ரேடு. கரெக்டாக இந்த ட்ரெண்டில் என்ட்ரி கேண்டில் முடிச்சாச்சு ட்ரேடு. இதுதான் இன்னைக்கான ட்ரேடு. ஃபர்தராக வந்து செல் ஆகணுன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா கேப்பை ஃபில் பண்ணிட்டு உடைக்கலாம் அப்படின்னு. எது வரைக்கும் போகலான்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்டி பண்ணி எஸ்எம்டி பண்ண இடம் இருக்கு, அந்த இடத்த உடைக்கக்கூடாது. உடைச்சானா ஃபர்தராக செல் ஆயிடுவான். 5 மினிட்டாக போனீங்கன்னா 5 மினிட்டாக போனால் இந்த லோ எஸ்எம்டி, இந்த லோ வந்து இங்கே ஏஎஸ் எடுத்திருக்கோம், இது எடுத்திருக்காது. இந்த லோ வந்து எஸ்எம்டி ஆன லோ, இந்த லோ வந்து எடுக்கக்கூடாது, இஎஸ் எடுத்துருச்சு. ஸோ எடுத்துருச்சு அப்படின்னா திரும்பி ஒரு எஸ்எம்டி கொடுத்துட்டு அகைன் செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை இந்த எஸ்எம்டியை ஹோல்டு பண்ணி இந்த லோவை இஎஸ் என்கியூ எடுக்காம இங்கேருந்து பை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அது நாளைக்கு எப்படி நமக்கு ப்ரைஸ் கொடுக்குதுன்றதை பார்த்துட்டு நம்ம பை செல்லுன்றதை ஃபர்தராக பார்ப்போம். நான் இந்த லோ வரைக்கும் போகலான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை இதை உடைச்சானா இந்த லோ வரைக்கும் போகலான்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கான ட்ரேடு எக்ஸிக்யூஷன்ஸ் மற்றும் நாளைக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இந்த ட்ரேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இதுதான் இன்னைக்கான ட்ரேட். தேங்க்யூ, டாடா, பாய்.